இன்றைய களியாட்ட நிகழ்வுகளை நோக்கி செல்கின்றமே தவிர எங்களுடைய ஆன்மீகத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலே எங்களுடைய நிகழ்வுகள் அமையவில்லை. சாதாரணமாக பாருங்கள், இந்த ஆலயங்கள் எல்லாம் உண்மையிலே இடர்கால பணி செய்யும் இடங்களாக இருக்க வேண்டும். அண்மையிலே வெள்ளப்பெருக்கு எல்லாம் ஏற்பட்ட போது சில ஆலயங்கள் கொடுத்து உதவின, ஆனால் பெரும்பாலான ஆலயங்கள் கதவடைத்து கொண்டன. அதே போல ஆலயங்களுக்கு மக்கள் வந்து ஒரு ஆன்மாவை லயிக்கின்ற வகையிலே ஆன்மீகத்தை நோக்கி ஒரு நல்ல சிந்தனையோடு இருப்பதற்கான சூழல் அங்கில்லை. அண்மையிலே என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லி கவலைப்பட்டார். ஒரு ஆலயத்திலே பக்தர்கள் வந்து இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த இடத்திலே கழிவோயில் ஊத்தியதாக ஒரு வரலாறை சொன்னார். ஒரு பிரபலமான ஆலயத்திலே மக்கள் வந்து இருக்கிறார்கள் என்பதற்காக அந்த படிக்கட்டிலே கழிவோயிலை ஊத்தி இருக்கிறார்கள். அப்ப எதற்காக ஆலயங்கள் கட்டப்பட்டன என்பதை கூட அவர்கள் மறந்து விட்டார்கள். அண்மையிலே இந்த முகநூலில் ஒரு கவிதை வாசித்தேன். எப்படி கடல் தாண்டி மலை தாண்டி காடுறையும் குறிஞ்சி குமரா, உன்னை கம்பி தாண்டி வர வைத்த முதலாளியை மன்னிப்பாய் மருகா என்றொருவன் ஆதங்கத்தோடு எழுதியிருந்தான்.